ரச்சிதாவுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு கணவர் தினேஷ். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 6வது சீசன் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இறுதி கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு. பரபரப்பான இறுதி கட்டத்தில் ரச்சிதா இந்த வாரம் எவிக்ட் ஆகியிருந்தது பலருக்குமே அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு. இந்த வாரம் அமுதவாணன் தான் குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தார். அவர் தான் எவிக்ட் ஆவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அதில் அமுதவாணன் வெற்றி பெற்றதால் அவர் டைரெக்டாகவே ஃபைனலிஸ்ட் ஆகிட்டார். இந்த வாரமும் தப்பிச்சிட்டாரு. மைனானந்தினியா ரச்சிதாவா அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது ரச்சிதா வெளியேறியது பலருக்குமே அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு. இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. தொடக்கத்தில் இருந்து ரொம்பவே ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் கடந்த வாரத்தில் அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை அவங்க கொடுத்துருந்தாங்க. ரச்சிதா நாமினேஷனில் வரும்போதெல்லாம் அவருடைய கணவர் தினேஷ் வெளியிலேருந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். நாச்சியார்புரம் சீரியலில் தினேஷும் ரச்சிதாவும் இணைந்து நடிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த டைட்டில் சாங்கை தான் இப்போது தினேஷ் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சாங்கில் வரக்கூடிய லிரிக்ஸை வச்சு பார்க்கும்போது தினேஷ் ரச்சிதாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. உங்களோட முகத்தை பார்க்குறதுக்கு நான் ஏங்கி இருக்கேன். பேசுனா கையில் வச்சு தாங்குவேன், இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்பேஸ் கொடுப்பேன், பிரச்சனைன்னு வந்தால் கூடவே நிற்பேன் அப்படின்னு சொல்கிற விதமாக தான் இந்த ஒரு லிரிக்ஸை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ரச்சிதாவுக்கு பிக் பாஸ் வீட்டில் தொடக்கத்தில் இருந்து சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அப்போல்லாம் வெளியிலேருந்து குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். ரச்சிதாவுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்காக அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது அவங்கள பார்க்குறதுக்காக திரண்ட ரசிகர்கள் கூட்டத்தை தினேஷ் இப்போது ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்காரு. ரச்சிதா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறும்போது பயங்கரமாக அழுதுருந்தாங்க. பிக் பாஸை விட்டு வெளியேறின உடனே ஒரு முதல் பதிவையுமே போட்டிருக்காங்க. இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள்லாம் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களுக்காக நன்றியையும் தெரிவிச்சிருந்தாங்க.